ஆபிரகாம் 2 தடவ தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொன்னதுனால, அவள தூக்கிட்டு போயிட்டாங்க ராஜாக்கள். ஒரு தடவ பார்வோன், ஒரு தடவ அபிமெலேக். அவன் தான் தப்பு பண்ணான். ஆபிரகாம் தான் தப்பு பண்ணான். ஆனா ஆண்டவர் வந்து பார்வோன எச்சரிக்கிறாரு, அபிமெலேக்க எச்சரிக்கிறாரு. அதே மாதிரி யாக்கோபுக்கு விரோதமா அவனுடைய மாமா லாபான் வரும்போது லாபானை எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் ஆம், முரட்டாட்டம் உள்ளவங்க தான், ஆண்டவருக்கு விரோதமா கலகம் பண்ணவங்க தான். ஆனா அவங்கள சபிக்கணும் என்று சொல்லி பாலாக் பீலேயாம கூட்டிட்டு வந்தப்ப, அந்த தீர்க்கதரிசிக்கு எதிராக வந்து, "நீ அவங்களுக்கு விரோதமா பேசுன, இன்னைக்கு நான் உன்ன கொன்றுப்பேன்" அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம்? அவங்க வந்து எல்லாத்தையும் கரெக்ட்டா செஞ்சாங்களா? அவங்களுடைய செயல்கள் எல்லாம் சரியா இருந்ததுனால ஆண்டவர் செய்தாரா? இல்ல. அவங்களுக்குள்ளே அவங்களுக்கும் அவருக்கும் இருந்த ஒரு உறவு, உடன்படிக்கையின் உறவு. ஆனா இந்த பழைய ஏற்பாட்டு மக்கள காட்டிலும் நம்ம இப்ப இன்னும் ஒரு மேன்மையான உறவுல இருக்கோம். அவருடைய பிள்ளைகளாவே மாறிட்டோம். தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம். அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். இன்னும் நம்ம அடிமை என்று யோசிச்சுட்டு இருக்கோமா? அவர் நம்முடைய தகப்பன்ற எண்ணத்தோட இருக்கிறோமா? இல்ல அடிமைன்ற எண்ணத்தோட இருக்குமா? அடிமைன்ற எண்ணம் இருந்ததுன்னா, இன்னுமே நம்ம அழுதுட்டு கிடப்போம். தகப்பன் என்கிற எண்ணம் நமக்குள்ள வரும்போது, அவர் எனக்காக இத செய்வாரு. என்னுடைய தகப்பன் அன்புள்ளவர். எனக்காக இத செய்வார். இது வந்து எனக்கு கிடைக்கும். எனக்குள்ள உரிமை. ஒருவேளை நான் தகப்பனுக்கு விரோதமான தவறு செஞ்சுட்டா கூட மீண்டுமாக அவர்ட்ட போகும்போது என்னை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று தைரியம் வரும். ஏன்னா தகப்பன் பிள்ளைன்ற உறவு வேற. அடிமைங்கும் போதுதான் அவர் என்னைய தண்டிப்பாரோ, என்னைய அனுப்பி விட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இப்ப நம்ம அந்த உறவுல இல்ல. நம்ம ஆண்டவரோடு தகப்பன் பிள்ளை என்ற உறவுல இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து போக வேண்டாம். அவர் நமக்காக தான் இருக்கிறார். நமக்கு எதிரானவர் அல்ல அவர்.